2025ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தி 260 பேரின் உயிரை பறித்த அகமதாபாத் விமான விபத்தின் தற்போதைய நிலை குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். 2025ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் அன்றைய பரபரப்போடு பணிகள் வழக்கமாக நடைபெற்று வந்தது. விமானங்கள் தரையிறங்குவதும் புறப்பட்டுச் செல்வதுமாக இருந்தது அன்றைய தினம். ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறும் என்று. மதியம் 1:30 மணிக்கெல்லாம் 242 பேருடன் போயிங் 7878 ட்ரீம்லைனர் விமானம் சுமார் 100 டன் எரிபொருளுடன் லண்டனில் கேட்விக் விமான நிலையம் நோக்கி புறப்பட தயாரானது. இதனை 8200 மணி நேரம் விமான ஓட்டிய அனுபவம் கொண்ட கேப்டன் சுமித் சபர்வாலும் துணை விமானியாக 1100 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் கொண்ட கிளைவ் குந்தர் ஆகியோரும் விமானத்தை இயக்க தயாராகினர். விமானத்தில் பல்வேறு எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு 7 குழந்தைகள் உட்பட 169 இந்திய பயணிகள், 53 பிரிட்டன் பயணிகள், 7 போர்ச்சுகல் பயணிகள், 1 கனடா பயணி, 10 விமான ஊழியர்கள் மற்றும் 2 விமானிகள் என மொத்தம் 242 பேர் பயணித்தனர். 23வது ஓடுபாதையில் கிளம்ப தயாரான விமானத்திற்கு அனுமதி கிடைக்க ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியது. விமானம் மேலெழும்ப தேவையான 180 நாட்ஸ் வேகத்தை எட்டியதும் 23வது ஓடுபாதையிலிருந்து பிற்பகல் 1:38 மணிக்கு விமானம் மேலே எழும்பியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வெறும் 32 வினாடிகளுக்குள் விமானம் உயரத்தை படிப்படியாக இழக்க தொடங்கியது. பிற்பகல் 1:39 மணி அளவில் விமானிகளில் ஒருவர் மேடே மேடே என அவசர அழைப்பு விடுக்க பதில் எதுவும் கிடைக்கும் முன்னே ஓடுபாதையிலிருந்து சுமார் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் விமானம் மோதி விபத்துக்குள்ளானது. என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்குள் ஒருவரை தவிர 241 பேரின் கனவுகள் நெருப்பில் சாம்பலானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த 241 பேரும் விடுதி வளாகத்தில் இருந்த 19 பேர் என மொத்தம் 260 பேர் உயிரிழந்தனர். விமானத்தில் 11A இருக்கைகள் அமர்ந்திருந்த பிஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற ஒரே ஒரு பயணி மட்டுமே அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலிருந்து உயிர் தப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமான சிதைவுகளிலிருந்து ஆதாரங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கியது. பின்னர் விபத்து நடந்த ஒரு மாதம் கழித்து உலகில் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற மிக மோசமான விபத்தாக மாறிப்போன அகமதாபாத் விமான விபத்து குறித்த முதல்கட்ட அறிக்கையை வெளியிட்டது. இதில் விபத்துக்கு சில வினாடிகளுக்கு முன்பு 2 என்ஜின்களின் எரிபொருள் கட்டுப்பாடு சுவிட்சுகளும் கட் ஆஃப் நிலைக்கு சென்றதாகவும், இதனால் என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் நின்றதாகவும், அதன் பின்னர் சில வினாடிகள் கழித்து எரிபொருள் விநியோகம் மீண்டும் ரன் நிலைக்கு சென்றதாகவும் இந்த சூழ்நிலை மிக மிக அரிதானது எனவும் தெரிவித்தது. மேலும் அந்த அறிக்கையில் காக்பிட் குரல் பதிவில் ஒரு விமானி மற்ற விமானியிடம் ஏன் துண்டித்தீர்கள் என கேட்டதாகவும், அதற்கு மற்றொரு விமானி தாம் அவ்வாறு செய்யவில்லை என பதிலளித்ததாகவும் குறிப்பிட்ட இந்தியாவின் விமான விபத்து புலனாய்வு பணியகம் விமானிகளின் மீதே தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டிய அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் இந்த அறிக்கையில் பல முரண்கள் இருப்பதாகவும் அதன் பெயரில் பல சந்தேகங்களையும் நிபுணர்கள் எழுப்பினர். குறிப்பாக அனைத்து எரிபொருள் சுவிட்சுகளும் தற்செயலாக நிறுத்தப்படும் சூழல் மிக அரிது எனவும், எந்த ஒரு ஹைட்ராலிக் இழப்பு, சக்தி இழப்பு அல்லது கோளாறுகள் இன்றி ராம்பியர் டர்பைன் தானாகவே இயங்காது என்றும், காக்பிட் குரல் பதிவில் எந்த குரல் எந்த விமானி உடையது என்பது அறிக்கையில் தெளிவாக இல்லை என்றும், முதற்கட்ட அறிக்கை விமானத்தில் அந்த சுவிட்ச் எப்படி கட் ஆஃப் நிலைக்கு சென்றது என்பதை விளக்காதது போன்றவற்றை சுட்டிக்காட்டி நிபுணர்கள் சந்தேகங்களையும் கேள்வியையும் எழுப்பினர். இது முற்றிலும் விமானிகள் தவறால் நேரிட்ட விபத்து என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியதால் உயிரிழந்த விமானிகளின் குடும்பத்தினர் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இந்திய விமானிகள் கூட்டமைப்பு இந்த விசாரணை அறிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தங்களின் தரப்பு விளக்கத்தை அளிக்க உயிரோடு இல்லாத விமானிகளின் மீது பழி சுமத்துவது முற்றிலும் தவறானது என்று அவர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இத்தகைய விசாரணை போக்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டது. இந்த விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபர் பிஸ்வாஸ்குமார் ரமேஷ் தான். அவரும் இப்போது சட்ட போராட்டத்தை தான் மேற்கொண்டு வருகின்றார். அதிர்ஷ்டவசமாக உணர்வதாக ரமேஷ் கூறினாலும் தற்போது உடல் மற்றும் மன ரீதியாக பெரும் துயரத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். விமானத்தின் காக்பிட்டில் என்ன நடந்தது? விமானம் ஏன் உந்து விசையை இழந்தது? இந்த விபத்து மனித தவறால் ஏற்பட்டதா, இயந்திர கோளாறா அல்லது முற்றிலும் வேறேதும் காரணமா போன்ற
பதிலளிக்கப்படாத கேள்விகளுடனேயே பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் 1 வருடமாக வாழ்ந்து வருவது இத்தகைய உயர் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்காக மாதட்டிக் கொள்ளும் நமக்கு இது ஒரு சங்கடமான நிலைதான்.